எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. இது பொதுநலத்தோட ஒரு காணொலி. இந்த காணொலி எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட முகநூல் பக்கத்தை, ஃபேஸ்புக் பேஜை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்க. நம்மளோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணும். காரைக்காலில் நடக்கிற விஷயங்கள், சம்பவங்கள், கோரிக்கைகள், அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம சேனலை கண்டிப்பாக நானும் போராளிங்கிற முகநூல் பக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். இன்னைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற 2 போக்குவரத்து சிக்னல். அந்த சிக்னல் ஒன்று காத்தாப்பில் கூட சிக்னல் இருக்குது, இன்னொன்று புது பஸ் ஸ்டாண்டுகிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கோடை காலங்களில், அதாவது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ரெகுலராக என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரரியாக மரங்களை நட்டு மேலே வந்து அந்த பச்சை கலரில் கிளாத்தில் பந்தல் மாதிரி அமைச்சு வாகன ஓட்டிகள் வந்து சிக்னல் போடும்போது நிற்கும் போது கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக அந்த இடம் வந்து காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்த்துருக்குறோம், நம்மளும் அதில் நின்றுக்கிறோம். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு நாளால் ஷெட்டு மாதிரி போடுறாங்க. அது வந்து ஃபிக்ஸடாக போட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து பொதுப்பணித்துறை தான் எடுத்து நடத்துறாங்க. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அதை ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவல், ஒரு நல்ல விஷயம். காரைக்கால் மாவட்டம் நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதாவது பொதுமக்கள் சார்பாகவும் வாகன ஓட்டிகள் சார்பாகவும் மிக ஒரு நன்றி. இதில் இந்த விஷயத்தில் என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லாமல் காவல்துறையினோட வேண்டுகோளும் பொதுமக்களுடைய வேண்டுகோளும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பக்கம் சாலை, ஒரு சிக்னல் இருந்தால் 4 சாலைகள் இருக்கும். அந்த 4 சாலைகளையும் வருகின்ற வழியில் அந்த நிழல் கூடை போடுறோம். ஆனால் மையத்தில் நின்று டியூட்டி பார்க்குறாங்களா போலீஸ், போக்குவரத்து காவல்துறையினர். ஸோ அவங்கள நம்ம மறந்துட்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நெல்லுக்கு பாயிற தண்ணி வந்து பில்லுக்குங்கிற மாதிரி மக்களுக்கு உலகம் உள்ள அடிக்கிற வெயில் வந்து அவங்களுக்கு சேர்த்து தான். ஸோ வாகன ஓட்டிகள் மீது அக்கறை இருக்கிற நமது அரசாங்கம் அந்த காவல்துறையினர் மீதும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர்கள் நிற்கிற இடத்துல ஒரு குடை மாதிரியான அமைப்பு இருக்கணும். கண்டிப்பாக போக்குவரத்து விதிமுறைகளை சரி செய்து கொண்டிருக்கும் அந்த காவல்துறையினருக்கு அவர்கள் மேல் பக்கம் ஒரு குடை இருக்கணும், நிழல் குடை இருக்கணும். ஆனால் இல்லை. ஸோ இல்லைன்னா இந்த பந்தல் அமைப்பை வந்து அவர்கள் நிற்கக்கூடிய இடத்துல ஒரு அமைப்பா சின்னதாக ஒரு செட் பண்ணலாம். இது வந்து அவர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். அவர்கள் டியூட்டி பார்க்கும்போது கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை, பல தரப்பினர் வந்து வந்த கோரிக்கை. அதனாலே இன்னைக்கு பிரத்யேகமாக போய் நம்ம அந்த வீடியோ எடுத்துட்டு வந்தோம். 2 சிக்னல் தான். அந்த 2 சிக்னல்லையும் காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் பணி செய்யும் போது அவர்களுக்கு இளைப்பாறுவதற்காக ஒரு நிழல்குடை மாதிரி அரசு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அரசோட கவனத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த சம்பவம் நடக்கும். அதனால பார்க்கின்ற வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக நானும் போராளி பார்த்திபன். புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டே